சார் நான் ஒரு கேமரா வாங்கிட்டு ஃப்ரீலான்சிங் பண்ணலான்னு இருக்கேன். ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கும் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு கேமரா வாங்கினா அதோட லைஃப் 3 இயர்ஸ் தான். நீ வாங்குற கேமரா 3 lakhs வச்சுப்போம், இஎம்ஐல வாங்குவேன். அப்போ அது மாதம் கால்குலேட் பண்ணோம்னா 3 வருஷத்துக்கு அந்த கேமரா பழசாயிடும். அந்த 3 lakhs டிவைட் பண்ணி மாதம் கட்டணும் அப்படின்னா 15,000 ரூபா வரும். அதுக்கப்புறமா அந்த கேமராவோட ரிப்பேர்ஸ் மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 5,000 rupees வரும். நீ இதுக்காக ஒர்க் பண்ணதுக்கு உண்டான சேலரியா ஒரு 30,000 rupees வைக்கணும். அது இல்லாமல் அதர் எக்ஸ்பென்சஸ்னு மாதம் 5,000 ரூபா வைக்கணும். உன்னோட ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அது ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா வைக்கணும். ஸோ ஓவரால் கணக்கு பண்ணோம்னா ஒரு மாதத்துக்கு 60,000லேருந்து 70,000 ரூபா தேவைப்படுது. இது எல்லா மாதமும் கிடையாது. நீ கால்குலேட் பண்ணீங்கன்னா மாதம் 8லேருந்து 9 மாதம் வரைக்கும் தான் உனக்கு இன்கமே வரும். அந்த ஆவரேஜ் படி பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 75,000லேருந்து 80,000 ரூபா வரைக்கும் உனக்கு தேவைப்படுது. இந்த 3 வருஷத்தில் நீ போட்ட பணத்தையும் எடுக்கணும், நீ ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும், உனக்கு உண்டான சேலரியும் எடுக்கணும். ஓவரால் கணக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு எவ்வளோ மிச்சம் நிற்கும் பார்த்துக்கோ. இதெல்லாம் கால்குலேட் பண்ணாம நிறைய கிளைண்ட் வரணும்னு நினைச்சு நீ சீப்பா பண்ணனா கடைசியில் உன்னால சர்வைவல் பண்ண முடியாது. ஸோ முதல்ல உன்னோட ஃபினான்ஸை கால்குலேட் பண்ணிப்பார், அப்புறம் நீ எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோ.